இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத் தலைவர், மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள். திடீரென்று உங்கள் வேலையை இழக்கிறீர்கள். இப்போது என்ன செய்வீர்கள்? வேறு வேலை கிடைக்கும் வரை நீங்கள் வாழ பணம் தேவைப்படுமல்லவா? உங்களுக்கு 2 ஆப்ஷன்கள் உள்ளன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதிக வட்டிக்கு கடன் எடுப்பது. அல்லது 2, இந்த கடினமான நேரத்தில் உங்கள் அவசர நிதியை பயன்படுத்துவது. அவசர கால நிதி என்றால் என்ன? அதை ஏன் உருவாக்க வேண்டும்? எமர்ஜென்சி ஃபண்ட் அல்லது அவசர கால நிதியை உருவாக்குவது ஏன் முக்கியம் மற்றும் அதை எவ்வாறு செய்வது என்பதை நான் விளக்குகிறேன். அவசர நிதி என்பது எதிர்பாராத சூழ்நிலைகளில், வேலை இழப்பு அல்லது மருத்துவ அவசர நிலைகள் போன்றவற்றில் உங்கள் அடிப்படை செலவுகளை சமாளிக்க உதவும் நிதியாகும். இது அதிக வட்டிக்கு கடன் வாங்குதல் அல்லது சொத்துக்கள் விற்பதை தவிர்க்க உதவுகிறது, மேலும் மன அமைதியையும் வழங்குகிறது. அவசர கால நிதியை எவ்வாறு உருவாக்குவது? அவசர நிதியை உருவாக்கும் முறை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இலக்கை அமைக்கவும். உங்கள் அத்தியாவசிய செலவுகளை 6 மாதங்களுக்கு போதுமான அளவு சேமிக்கவும். அத்தியாவசிய செலவுகள்: மளிகைப் பொருட்கள், உணவு, மின்சாரம். அத்தியாவசியம் அல்லாத செலவுகள்: வெளியில் உணவருந்துதல், திரைப்படங்கள், புதிய ஆடைகள், சுற்றுப்பயணங்கள். 2ஆம் புள்ளி, மாதாந்திர சேமிப்பு திட்டம் அமைக்கவும். உங்கள் வருமானத்தில் 20% ஒதுக்கி சேமிக்கவும். உதாரணமாக, உங்கள் சம்பளம் 30,000 என்றால் 6,000 ஒதுக்கி அவசர நிதிக்கு சேமிக்கலாம். 3 பாயிண்ட், சேமிப்பு மற்றும் முதலீடு. முழு தொகையை அவசர நிதியில் வைப்பதற்கு பதிலாக 80.20 விதியை பயன்படுத்துங்கள். அவசர நிதிக்கு 80%, 4,800. முதலீடுகளுக்கு 20%, 1,200. இவ்வாறு உங்கள் பாதுகாப்பு வலையை உருவாக்குவதோடு உங்கள் பணம் வளரும். உங்கள் அவசர நிதி இலக்கை அடைந்தவுடன் சேமிப்பில் 100% முதலீடுகளில் செலுத்தலாம். 4, போனஸ்களை பயன்படுத்தவும். உங்களுக்கு கிடைக்கும் போனஸ் அல்லது எதிர்பாராத வருவாய் தொகையை உங்கள் அவசர நிதியில் சேமிக்கவும். அவசர நிதி என்பது புயலில் உங்களை காக்கும் அரண் ஆகும். பாதுகாப்பான நாளைக்காக இன்றே சேமிக்கத் தொடங்குங்கள். அடுத்த வீடியோவில் அவசர நிதியை எங்கு சேமிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலை வழங்குகிறேன். மன அழுத்தமில்லாத வாழ்க்கைக்காக மற்றும் செல்வத்தை வளர்க்கும் பயணத்தில் என்னுடன் சேர்ந்து பயணிங்கள்.